நண்பா, ஒரு நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த நாய் ரொம்பவும் அடிபட்டு சாகுற நிலைமையில நம்ம அகாடமில வந்தது. ஒரு 2-3 டேஸ்ல இறக்குற மாதிரி சுச்சுவேஷன். அதனால நடக்க கூட முடியல. அந்த அளவுக்கு யாரோ வெட்டின காயம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அகாடமில வந்ததே அப்படின்ட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நாளடைவில் பாத்தீங்க அப்படின்னா அது குணமாயி கடைசியில நம்ம கூட ரன்னிங் வர அளவுக்கு அது கிளியர் ஆயிடுச்சு. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த நாய்க்கு இந்த மாதிரி ஒரு அடிபட்டு சாகுற நிலைமைக்கு போய் ரிட்டர்ன் வரும்போது அதோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இன்னைக்கு நம்ம கூட கெத்தா ரன்னிங் போயிட்டு நம்ம கேம்பிலே வாழ்ற அளவுக்கு அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிச்சு. இப்போ உங்க வாழ்க்கையிலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதிர்பாரா விதமா நிறைய இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே உங்களால அது அக்செப்ட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெரிய இன்சிடென்டா இருக்கலாம். இனிமே நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. இப்போ நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட பெட்டரான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு டைவர்ஷன், அதாவது ஒரு வழித்திருவு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எக்ஸாம்பிள் இந்த நாய். இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய இன்சிடென்ட்ல மாட்டிருக்கீங்க, இனிமே உங்களோட லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படி இல்லை நண்பா. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களோட லைஃப் ரொம்பவும் பெட்டரான ஒரு லைஃபா மாறப்போகுது. ஸோ மனசை தளராம உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.